மாமா என்ன பண்றீங்க? அப்பளம் தொடச்சிங். தம்பி முழிக்கிறான். ஐயோ பைத்தியங்கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னு. டேய் பவினு, உங்க அப்பா மட்டன் குழம்புக்கு அப்பளம் பொரிச்சு சாப்பிடுதாமாடா? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிடணும். குடலெல்லாம் வச்சு சாப்பிடலாம் தெரியுமா? நீ சாப்பிடுவ, நீங்க மனுஷனே கிடையாது. இன்னைக்கு வீட்டுல நேட்டு அப்பளம் பொரிக்கிறேங்கிறாரு, குடல் பொரிக்கிறாருங்கிறாரு. அது வாயெல்லாம் உறிஞ்சு போயிடும். இல்ல நீ சாப்பிடுறதுனால நான் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான். ஏன்னா உன் மனசு கஷ்டப்படும். நான் வேற இப்படி சொல்லிட்டேன். அப்பளம் வந்து நீ படு என் பவி படு சொல்லிடா. மாவு உப்பு ரெண்டும் தான். அதோட போட்டா நான் எண்ணெய்க்குள்ள பூரா கருகருன்னு மாறிக்கும். எஸ், எங்க வீட்ல இது மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிடுறேன் நான் ஒருத்தர் இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்க, இந்த மாதிரி யாராவது மட்டன் குழம்புக்கு குடலு அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிடுவீங்களான்னு மறக்காம சொல்லுங்க. பாருங்க மிச்சரெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க, கலக்கொட்டை மசாலா கலக்கொட்டை வேணுங்கிறாங்க. அது சூப்பரா இருக்கு. நீங்க மனசு பிரிவியே கிடையாது. நல்லா இருக்கு. நீ கலக்கொட்டை இது கறி குழம்புல கலக்கொட்டை போடுறதுன்னா ரவை கலரி டீ வச்சு குடிப்போம், தோசை சுட்டு டீ வச்சு குடிப்போம். குழம்புலன்னா அது நான் வேணா சாப்பிட்டுரு, அது வேணா நான் இது பண்ணியிருக்கேன். அந்த அன்னைக்கு சுட சுட சாப்பிட்றோம், அது நல்லா இருக்கும். பழைய குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு அப்பளமோ குடலோ சேர்த்துக்கணும், சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல வந்து நேற்று வச்ச மட்டன் குழம்பு, அப்புறம் சைடிஸ் வந்துங்க அப்பளம், பப்படம். உங்க வீட்டுல என்ன சமையலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? பாய். இப்படி யாராவது டிஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்னு. ஓகேங்களா? பாய்ங்க, பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.